போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC குரூப் 1 கொஸ்டின் பேப்பருடைய ஆன்சர் கீ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த ஆன்சர் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகள் அதே போல் ஒவ்வொரு பதிலும் சமச்சீர் புத்தகத்தில் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவை பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க, அதே ஏரியாவில் மறுபடியும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஏரியாலாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அதே போல் கொஸ்டின் எங்கெங்கெல்லாம் எடுக்கிறாங்க, எப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்றத ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருந்தாலும் கொஷின் பேப்பர் எப்படி கேட்குறாங்க, அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம், நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது, அதே போல் வினாக்கள் எப்படிலாம் எடுத்திருக்காங்க, புத்தகத்தில் எந்தெந்த பகுதியெல்லாம் நம்ம இன்னும் படிக்காமல் இருக்கோம் அப்படின்ற ஒரு கிளியர் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதற்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணுறோம். முடிஞ்ச வரையும் சமச்சீர் புத்தகத்தில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்கோம் அதில் எடுத்து 1 by 1 அப்டேட் பண்ணுறோம். நான் என்னென்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறனோ அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வினாக்கள் சமச்சீர் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எடுத்து உங்களுக்கு கிளியராக நான் அப்டேட் பண்ணிடுறேன். இது சமச்சீர் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதுதான். தொடர்ந்து இது போல் வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் ஏதாவது வினாக்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க, சமச்சீர் புக்கில் இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அப்டேட் பண்ணலாம், இல்லை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். இது புதுசாக படிக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி படிச்சுட்டுருவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல, TNPSC குரூப் 2 குரூப் 2க்கு தனியாக டெலகிராம் குரூப்பும் அதே போல் குரூப் 4க்கு தனியாக டெலகிராம் குரூப்பும் இருக்குது. மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூனிட் 8 புக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் SCRT புக்ஸை பற்றி கேட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டு சார் அப்டேட் பண்ணியிருப்பார். இங்கிலீஷ் மீடியமில் 8 புக்ஸ் இருக்குது. தமிழ் மீடியமில் எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி தான் இப்போ இருக்குது. அதே போல் சயின்ஸ் புக் இருக்குது. சயின்ஸ் புக் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி இருக்கிறவங்களையும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. மற்ற 3 புத்தகங்கள் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐனம் இப்போதைக்கு இல்லை, ஸ்டாக் இல்லை, மறுபடியும் பிரிண்ட் பண்ணி தான் வரணும். ஸோ வர வரலையும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் இப்போ ஆன்சர் கீ கொடுத்தாங்க இல்லையா, TNPSCலேருந்து ஒரு ஆன்சர் கீ கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஆன்சர் கீழே இருக்கக்கூடிய நம்பர் தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அந்த கொஷின் பேப்பரில் 7வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1944 நடைபெற்ற டேஸ் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது. ஸோ பாலிட்டி சப்ஜெக்ட் நான் ஹேண்டில் பண்ணுறதில்ல, விஜயன் சார் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ பட் இருந்தாலும் இந்த கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியும். ஆல்ரெடி நம்ம நிறைய இடங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். பேசிக் கொஷின் தெரிஞ்ச வினா அப்படின்றதுனால இதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா 11th பாலிட்டி புக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆன்சர் சேலம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்ற லெசன். சரிங்களா? 11th பாலிட்டி. இது நம்மளுடைய யூனிட் 8 புக்லையும் இருக்கும். சரிங்களா? யூனிட் 8 புக்கில் வால்யூம் 2ல் இந்த லெசன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்ற லெசன் 11th பாலிட்டி. உங்கள்கிட்ட புத்தகம் இருக்குது அப்படின்னா இந்த புக் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏரியா சரிங்களா, இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. 1944ஆம் ஆண்டு நீதி கட்சி பெரியார் தலைமையிலான சேலம் மாநாட்டில் அதன் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றியும் திராவிட நாடு அடைவதே தனது லட்சியம் என்றும் அறிவித்தது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுலேயே அடிஷ்னல் டேட்டா நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965. அதே போல் அறிஞர் அண்ணா அவர்கள் எந்த வருடம் தீக்காவிலிருந்து பிரிகிறார், திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு போகிறார் அப்படின்னா 1949. ஸோ இதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? 1944 நீதி கட்சி திராவிட கழகமாக மாறுகிறது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. மறுபடியும் இதே ஏரியாவில் தான் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சிலபஸ் டாபிக் எங்கிருந்தாலே அவங்க கொஷின் கேட்கலாம். சரிங்களா? சிலபஸாக தான் நீங்கள் படிக்கணும். சமச்சீர் புக்கே நான் 6லேருந்து 12 அப்படியே படிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் சமச்சீர் புக் உங்களுக்கு ஒரு சோர்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லாருமே சமச்சீர் புக் படிச்சுட்டு இருப்பீங்க, நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சமச்சீர் புக் நம்ம படித்தா நமக்கு யூஸாக இல்லையா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ சமச்சீர் புக் உங்களுக்கு மெயின் சோர்ஸ். ஏன்னா நிறைய டேட்டா இருக்குது, சமச்சீர் புக்லேயே நிறைய டேட்டா இருக்குது. அதுலேருந்து வினாக்கள் எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை பார்க்கலாம். அடுத்த கொஷின் போகலாம். சரிங்களா? ஸோ 10வது கேள்வி, கொஷின் நம்பரில் 10வது கேள்வி. ஸோ நிறைய கேள்விகள் விடுபட்டிருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கெலாம் நம்ம பார்க்கலாம். விஜயன் சார் எடுக்கக்கூடிய கிளாஸஸ், விஜயன் சார் ஹேண்டில் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்டில் அவர் அப்டேட் பண்ணுவார். நான் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்டில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஜியாகிரஃபியாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், அதே போல் யூனிட் 8ல் இருக்கக்கூடிய வால்யூம் 1. சரிங்களா? ரோமன் லெட்டர் 1, 2 இந்த சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுறேனோ அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். விஜயன் சாரும் அப்டேட் பண்ணுவார். 10வது கொஷின் பார்த்தீங்கன்னா, சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகளுக்கு பதிலாக உங்களுக்கு வள்ளலார் அப்படின்னு கொடுக்கலாம், வள்ளலார் அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னும் கொடுக்கலாம். இதே நாமக்கல் கவிஞர் கொடுத்தாங்கன்னா மாறிடும். சரிங்களா? ராமலிங்கனார் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவருக்கு கவிஞர். ராமலிங்கனார் அப்படின்னா கத்தி இன்று ரத்தம் இன்று யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற கவிதை எழுதினார் இல்லையா, ஸோ அவர் வேற இவர் வேற. பொது தமிழ் படிக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க.
சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க சுவாமிகள், அதாவது ராமலிங்க அடிகள் இல்லை வள்ளலார். எந்த வருடம் அப்படின்னா 1856. ஸோ இதெல்லாம் புக்கில் இருக்குது. எந்த புத்தகம் சார் அப்படின்னா 10ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ். நம்மளுடைய எஸ்சிஆர்டி புக்ஸையோ இல்லை நீங்கள் சமச்சீர் புக்கையோ படிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். 10th ஹிஸ்ட்ரி புக்கை படிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். என்ன லெசன் அப்படின்னு பார்த்தா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய புத்தகம் ஐஎன்எம் புக்கில் இந்த லெசன் கொடுத்துருப்போம். சரிங்களா? இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பேரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு அதனுடைய பெயர் என்னவா மாற்றுவாங்க அப்படின்னு சொன்னால் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு பெயரை மாற்றுவாங்க. ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் அடிஷனலாக படிச்சுக்கலாம். அதே போல் சத்திய ஞான சபா எங்கே இருக்குது அப்படின்னா வடலூரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் அடிக்கடி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. பட் நீங்கள் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் மறுபடியும் நிறைய ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து ஒரு பொறுத்துக்கு நம்ம நிறைய டைம் சொல்லியிருப்போம், சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள்லாம் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை படிச்சிருந்தாவே உங்களுக்கு இந்த கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 12th அட்வான்ஸ் தமிழ். நம்மளுடைய யூனிட் 8 புக் வால்யூம் 1ல் இந்த லெசன் ஆட் பண்ணியிருக்கோம். 12th அட்வான்ஸ் தமிழில் உங்களுக்கு புனைக்கதை இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புனைக்கதை இலக்கியம் ஒரு அறிமுகம் அப்படின்ட்டு. சரிங்களா? யூனிட் 8 புக்கில் 14வது லெசனாக கொடுத்துருக்கோம். இந்த லெசன் படிக்காமல் நீங்கள் வெறுமனே சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் நூலாசிரியர்கள் படிச்சிருந்தா கூட இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். வண்ணதாசன், இன்குலாப், எஸ் ராமகிருஷ்ணன், சோதர்மன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரீசன்ட் நியூஸ். அதே போல் ஒவ்வொரு டைமும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போது சாகித்ய அகாடமி விருது யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்ற தகவல் தெரிஞ்சால் கூட இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஆன்சர் என்ன 4, 3, 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடைசியில் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியலன்னா நான் அடுத்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். சரிங்களா? சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். சரிங்களா? தேசாந்திரி இந்த மாதிரியான நூல்கள்லாம் எழுதியிருக்காரு இல்லையா? ஸோ அவருக்கு சஞ்சாரம் நூலுக்கு 2018 சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. அதே போல் இப்போ 2019 சோ தர்மன் அவர்களுக்கு சூல் அப்படின்ற புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது இல்லாமல் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்போம், வண்ணதாசன் எழுதிய நூல் வந்து ஒரு சிறு இசை. அதே போல் இன்குலாப் இது வந்து பார்த்தீங்கன்னா காந்தல் நாட்கள். சரிங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கலாம், பொது தமிழ் படித்ததாலும் தெரியும். இல்லை நூலாசிரியெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு படித்ததுனாலையும் கண்டிப்பாக இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஆன்சர் 4, 3, 1, 2. சரிங்களா? சோதர்மன், சொல், ராமகிருஷ்ணன், சஞ்சாரம். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்போ கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்வி பதில் அது எங்கே இருக்குது அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்க. அந்த ஏரியா அதே போல் என்ன மாதிரியான கேள்வி கேட்டிருக்காங்களோ இப்போ வந்து நீங்கள் சாகித்ய அகாடமி விருது எல்லாமே படிக்கணும். ஸோ எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எது வேணாலும் கேட்கலாம். கொஸ்டின் பேப்பரில் 200 கேள்வி தான் கேட்க முடியும். ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது மேக்ஸிமம் அந்த 200 வினாக்களுக்கு நம்மளால் எப்படி ஒரு 160 வாங்குறதுக்கோ இல்லை 150 வாங்குறதுக்கோ நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுமோ அது வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கேள்வி 12th அட்வான்ஸ் தமிழ், அதாவது சிறப்பு தமிழ் புத்தகத்தில் எடுக்கப்பட்ட கேள்வி. 23வது கேள்வி. ஸோ முன்ன கேள்வியோட கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இது 14வது கேள்வி. சரிங்களா? நான் விடுபட்ட வினாக்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை விடுபட்ட வினாக்களுக்கு உங்களுக்கு எங்கேயாவது சோர்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நம்மளுடைய மொபைல் நம்பர் 8681859181 இல்லை askathiyaman@gmail.com அந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். 23வது கேள்வி. விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது அப்படியே அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் படித்ததுன்னா ஆப்ஷன் வச்சு உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஆன்சர் வந்து அதே வார்த்தையை அப்படியே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் 7th சோசியல் புக் டேர்ம் 2ல் பார்த்தீங்கன்னா விஜயநகர நிர்வாகத்துக்கு கீழே ஒவ்வொரு அரசுடைய மூத்த மகன் தான் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்பாங்க. சரிங்களா? யுவராஜா மூத்த மகன் தான் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்பாங்க. விஜயநகர அரசுகள் நீங்கள் படிக்கும் போது பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு பரம்பரையாக மாறிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ ஆட்சி வந்து பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள், ஆட்சி செய்யக்கூடிய மன்னர் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டத்து இளவரசர்களை நியமிப்பாங்க. சரிங்களா? ஸோ பட்டத்து இளவரசர் அப்படின் போது நீங்கள் யுவராஜா பட்டாபிஷேகம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு சோசியல் டேர்ம் 2 விஜயநகர பாமணி அரசுகளில் விஜயநகர நிர்வாகம் அப்படின்ற டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. சரிங்களா? ஆலம்கீர் நாமா இயற்றது யார்? நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயே இந்த மாதிரியான வினாக்கள்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை வேகமாக படிக்கக்கூடாது, தெளிவாக படிக்கணும். சரிங்களா? ஆலம்கீர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அது அவுரங்கசீப். ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகமது காஷிம். சரிங்களா? ஸோ ஆன்சர் முகமது காஷிம்.
இந்த கேள்வி எங்கே இருக்குது அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரி புக். சரிங்களா, பழைய புக் வச்சுருந்தா 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 2, இப்போ 2 வால்யூமே ஒன்றா சேர்த்து கொடுத்துருப்பாங்க. 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது முகலாய பேரரசு. 11th இருக்கக்கூடிய முகலாய பேரரசு படிச்சிருந்தாவே இந்த கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அவுரங்கசீப்பின் முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி ஆலம்கீர் நாமா எனும் நூலை எழுதிய முகமது காசிம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்த நூல் எதை பற்றி இருக்கும் அப்படின்னா அவுரங்கசீப்புடைய முதல் 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி இருக்கும். சரிங்களா, அதுதான் வந்து ஆலம்கீர் நாமா. ஸோ இந்த கேள்வியும் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய கேள்வி தான். அடுத்து 26வது கேள்வி கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து நீங்கள் டைரக்ட் கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியாது, கொஞ்சம் யோசிச்சு தான் ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஹிஸ்ட்ரி எப்படி வரிசைப்படுத்தணுமோ வெறுமனே நீங்கள் வந்து கேள்வி பதில் அப்படின்னு படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. நம்ம கால வரிசை பற்றி ஏற்கனவே கேள்விகள்லாம் டெஸ்ட் பேட்சில் கேட்டிருப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு வம்சத்தை எப்படி நீங்கள் வரிசைப்படுத்தணும், எது முன்னாடி வருது எது பின்னாடி வருது, அந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியணும். ஹிஸ்ட்ரியோட ஆர்டரே உங்களுக்கு தெளிவாக தெரியணும். நல்லா படிச்சுட்டு நிறைய ரிவிஷன் பண்ணுறது தான் இதுக்கு வந்து உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹுமாயூன் இறந்துறாரு, அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்கன்னு தெரியணும், அவருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வராங்க. ஸோ இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சது தான் கண்டிப்பாக அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th சோசியல் டேர்ம் 2 இருக்கக்கூடியது. சரிங்களா, ஹுமாயூன் இறப்பு, 2ஆம் பானிபட் போர், பதேபூர் சிக்ரி, தீன் இலாஹி மதம் அறிவிப்பு. ஸோ தீன் இலாஹி மதம் யார் அறிவிப்பாங்க? அக்பர். பதேபூர் சிக்ரி யாருது? அக்பருடைய புதிய தலைநகரம். 2ஆம் பானிபட் போர் யார் யாருக்கு நடக்கும்? அக்பர் சின்ன வயசில் இருப்பார் இல்லையா, அந்த அக்பருக்கும் கூட பைராம் கான் இருப்பார். சரிங்களா, இவங்களுக்கும் எதிரி அணிக்கும் வந்து நடக்கூடியதான் 2ஆம் பானிபட் போர். 1ஆம் பானிபட் போர் பாபர் இருக்கும்போது நடக்கும். ஹுமாயூன் இறப்பு, அக்பருக்கு முன்னாடி ஹுமாயூன் இருப்பார். ஸோ இதை வந்து வரிசைப்படுத்தணும். அவங்களே ஆர்டரை தான் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 தான் ஆன்சரே. என்னது 1 2 3 4 தான் ஆப்ஷன் பி தான் ஆன்சரே. அவங்களே வந்து அதே ஆர்டர், என்ன ஆர்டரில் வருமோ அதே ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியாக அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணி வந்திருக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் புக்கில் எங்கே இருக்குது? 7ஆம் வகுப்பு சோசியல் டேர்ம் 2ன்னு சொல்லிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1556 ஹுமாயூன் இறக்குறாரு. எப்போ? 1556 டெல்லியில் இருக்கக்கூடிய தன்னுடைய நூலக படிக்கட்டில் இடறி விழுந்து ஹுமாயூன் இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் யார் ஆட்சிக்கு வருவாங்க? அக்பர். ரொம்ப சின்ன பையனாக இருப்பார், அதனால் பைராம் கான் காவலராக இருப்பார். சரிங்களா, அவருடைய பாதுகாவலராக இருப்பார். ஸோ 1556 தான் முதல்ல வரணும். மீதியுடைய மற்ற எல்லாமே என்னவா இருக்குது? அக்பருக்கு ரிலேட்டிவாக இருக்குது. சரிங்களா, ஸோ 56 தான் ஃபஸ்ட்டு வரணும். ஹுமாயூன் இறப்பு தான் ஃபஸ்ட்டு. 2ஆம் பானிபட் போர் எப்போ நடக்குது அப்படின்றத நோட் பண்ணுங்கள். 2ஆம் பானிபட் போர் எப்போ நடக்குது? இவர் இறந்துருவார் அதே வருடம் 1556லேயே. சரிங்களா, 2ஆம் பானிபட் போரும் 1556லேயே யார் யாருக்கும் நடக்கும்? ஹெமுவுக்கும் அக்பருக்கும் நடக்கும். சரிங்களா, 1556 ஹெமு அப்படின்ற தளபதிக்கும், சூர் வம்சத்தை சார்ந்த ஹெமு அப்படின்ற தளபதிக்கும், அதே போல் பைராம் கான் அக்பரும் இருப்பார். அக்பர் சின்ன பையன், அதனால் 1556 ஹெமுவுக்கும் பைராம் கானுக்கும் 2ஆம் பானிபட் போர். சரிங்களா, இந்த 2ஆம் பானிபட் போரில் யார் தோற்று போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமு தோற்று போயிடுவார். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஹுமாயூன். 2வது அதே 2ஆம் பானிபட் போர் தான் வரும். சரிங்களா, அடுத்து 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பருடைய புதிய தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதேபூர் சிக்ரி. அதுக்கு அடுத்து வரக்கூடியது. சரிங்களா, ஸோ இயர் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. முன்ன சொன்ன கண்டென்ட் 7th புக்லேயும் இருக்குது, இது உங்களுக்கு 11th புக்லேயும் இருக்குது. சரிங்களா, 11th புக்கில் பதேபூர் சிக்ரியை பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அக்பருடைய புதிய தலைநகரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, தீனிலாஹி மதம் சொல்கிறோம் இல்லையா, தீனிலாஹி மதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இபாதத் கானாவில் என்ன பண்ணுவாங்க? பல்வேறு மதத்தை சார்ந்த அறிஞர்கள் எல்லாமே ஒன்றா கூடி விவாதம் செய்வாங்க. இது பல்வேறு வகையான கசப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை கைவிட்டுருவாங்க. அந்த இபாதத் கானாவில் போயிட்டு விவாதம் செய்கிறது எல்லாமே கைவிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் அக்பர் என்ன பண்ணுவார்? தீனிலாஹி அப்படின்ற மதத்தையே ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ பதேபூர் சிக்ரி முன்னாடி. சரிங்களா, அவருடைய புதிய தலைநகரம். அதுக்கப்புறம் இபாதத் கானா, அதுக்கப்புறம் தான் நமக்கு தீனிலாஹி மதமே வரும். சரிங்களா, தௌஹீத் இ இலாஹி, தீனிலாஹி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதனுடைய நேரடி பொருள் என்ன அப்படின்னு தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு. சரிங்களா, தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புத்தகம் படிச்சிருந்தாவே இந்த கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஹிஸ்ட்ரி ஆர்டராக தெரிஞ்சதா இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆன்சர் ஹுமாயூன் இறப்பு, 2ஆம் பானிபட் போர், அதுக்கப்புறம் பதேபூர் சிக்ரி, அதன் பிறகு தீனிலாஹி மதம்.
ஸோ ஏறக்குறைய ஒரு 6 கேள்விகள் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வினாக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் சரிங்களா. இன்னும் சில கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி டீட்டெயில் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஏன்னா ஒரு கொஷின் பேப்பர் வருது அப்படின்னா இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கொஷின் பேப்பர் சரிங்களா. ஜிஎஸ்ல இந்த மாதிரியான ஒரு பேட்டர்லாம் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம். ஸோ அஃபிஷியலாகவே நடந்துருச்சு, ஆன்சர் கீயும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கண்டிப்பாக ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நோட் பண்ணி ஆகணும். கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாக்களும் எங்கே இருக்குது, ஒவ்வொரு ஆப்ஷனும் எங்கே இருக்குன்றதை நம்ம நோட் பண்ணி தான் ஆகணும். அது நமக்கு அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வினாக்கள் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன் சரிங்களா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதில் நிறைய வினாக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் கேட்டிருப்போம். அதே போல் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் டெஸ்ட் பேட்சை ரன் பண்ணியிருந்தோம். சப்ஸ்கிரைபர் டெஸ்ட் பேட்சில் நிறைய வினாக்கள் இந்த மாதிரி கூற்று காரணம் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். நிறைய பேர் 45 வினாக்கள் கொடுத்து 45 நிமிஷம் டைம் தரும்போது சார் டைம் பத்தல அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஹேபிட், படிக்கக்கூடிய ஹேபிட், கொஷினை வேகமாக ரீட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணுற ஹேபிட் இருந்தால் இந்த கொஷின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்திருக்கும். கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் பொறுத்துக்குள்ளே யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி நிறைய வினாக்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படிங்க, புத்தகத்தை படிச்சுட்டு மறுபடியும் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்த வினாக்கள் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் ஏதாவது கேள்விகளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க சமச்சீர் புக்கில், நான் சொல்கிறது சமச்சீர் புக்கில் ஆன்சர் முக்கியம் இல்லை, சமச்சீர் புக்கில் இந்த டேட்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 8681859181 இல்லை 7299487694 சரிங்களா. இல்லைனா askathiyaman@gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சயின்ஸ் புக் தமிழ் மீடியமில் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இங்கிலீஷ் மீடியமில் இந்த 8 புக்ஸ் அவைலபிள். இது வந்து முழுக்க புதிய சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா. தமிழ் மீடியமில் 3 புத்தகங்கள் இல்லை, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இல்லை, மற்ற புத்தகங்கள் இருக்குது. நீங்கள் அது வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது, ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.